strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சுங்க. இந்த நியூஸ்க்காக தான் நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஜஸ்பிரீத் பும்ரா ஹஸ் பீன் ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் ICC 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் மக்களே. என்னோட லைவ் ஷோல கூட பாத்தீங்கன்னா நான் நிறைய முறை சொல்லியிருந்தேன், பும்ரா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடுறது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். பிகாஸ் பேக் ஸ்பாசம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆல்ரெடி ஜஸ்பிரீத் பும்ரா பேக்ல ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஐ திங்க் மல்டிபிள் ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா அவருக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா டெஃபினட்டா அட்லீஸ்ட் ஒரு 1.5 years ஆஃப் கிரிக்கெட் அவர் மிஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம பும்ராவை தள்ளிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஜஸ்பிரீத் பும்ரா அந்த 5th டெஸ்ட் மேட்ச் விளையாடினாரு பாத்தீங்களா சிட்னில. ஸோ அந்த மேட்சே அவர் விளையாடி இருக்க கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவோட சிச்சுவேஷன் அந்த டைம்ல அந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பா பும்ரா as a கேப்டனாவும் தேவைப்பட்டாரு, பும்ரா as a bowler-ஆவும் தேவைப்பட்டாரு அந்த டைம்ல. அதனாலதான் இந்தியா பாத்தீங்கன்னா வேர் ஃபோர்ஸ் டு பிளே ஜஸ்பிரீத் பும்ரா. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸும் போடல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு பாட்டுக்கு மேல ஒரு போலிங் போடல. சோ அப்பவே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது, ஓகே இந்தியா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டாங்க, சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. மேபி அந்த 5th டெஸ்ட் மேட்ச் அவர் விளையாடாம இருந்திருந்தா கூட இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா ரெக்கவர் ஆக கூட சான்சஸ் இருந்திருக்கும். ஓகே, பட் அதை நம்ம ஒரு பெரிய விஷயமா இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைம்ல இருந்த சிச்சுவேஷன் டோட்டலா வேற. இப்போ நீங்க இருக்கிற ஜஸ்பிரீத் பும்ராவை நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான் 1.5 years கிரிக்கெட் மிஸ் ஆகும். அவர் ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப பேடா போச்சுன்னா டெஃபினட்டா சர்ஜரி லெவலுக்கு போயிடும். ஏன்னா அவர் ஆல்ரெடி மல்டிபிள் சர்ஜரி பண்ணதுனால திருப்பியும் பண்ணாருன்னா எப்போ அவர் திருப்பி கிரிக்கெட்டுக்கு வருவார்னே தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறமும் இந்தியாவுக்கு முக்கியமான சீரீஸ்லாம் இருக்கு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, எஸ்பெஷலி இங்கிலாந்துல போய் 5 டெஸ்ட் மேட்ச் விளாடுறோம். அதுல 5 டெஸ்ட் மேட்சுமே பும்ரா விளாட போறாரான்றது மேட்டர் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் கூட விளாடலாம். புரியுது உங்களுக்கு? அதை விட முக்கியமா 2026 T20 வேர்ல்ட் கப் நம்ம இந்தியால நடக்க போகுது. ஸோ இந்தியா தான் இப்ப டிஃபெண்டிங் T20 சாம்பியன்ஸ். ஸோ கண்டிப்பா நம்ம ஊர்ல இந்தியா எப்படியாவது திருப்பி கப்பு தூக்குவாங்கன்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பா தேவை, எஸ்பெஷலி இந்த T20 ஃபார்மட். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா BCCI இந்த ஒரு ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், we have to give credit to BCCI also. நான் எல்லா டைம்லாம் BCCIக்கு பாராட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த ஒரு இன்ஜுரி அப்டேட்டுக்கு கடைசி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த கடைசி சான்ஸ் கிடைக்காதா, கடைசி மூமெண்ட்ல ஓகே பும்ரா ஃபிட் அப்படின்னு தெரிஞ்சிடாதா NCAல அப்படின்றதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு எப்படியாவது பும்ராவை இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 எடுத்துட்டு வரணும் தான் பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது அவங்களால பண்ண முடியல. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம். கண்டிப்பா பும்ரா இல்லாத ஒரு ICC டோர்னமெண்ட் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் இந்தியா. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது கைஸ். அட் த சேம் டைம் நீங்க அதர் சைடும் பாருங்க, ஆஸ்திரேலியாவோட 3 இம்பார்ட்டன்ட் பேசஸ், பேட் கமின்ஸா இருக்கட்டும், ஸ்டார்க்கா இருக்கட்டும் அண்ட் ஹேசல்வுட்டா இருக்கட்டும், 3 பேருமே விளையாட போறது இல்ல. ஸ்டார்க் இப்ப ரீசெண்டா சொல்லிட்டாரு டியூ டு பர்சனல் ரீசன்ஸ்னு. ஹேசல்வுட்டும் பேட் கமின்ஸும் இன்ஜுரினால ஆடல. சோ அவங்களோட கீ ஃபாஸ்ட் பவுலர்ஸும் விளையாட போறது இல்லை இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. இட்ஸ் கோயிங் டு பி a challenge for so many teams. நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுவேன். சோ அதனால பார்க்கலாம். இந்தியா பாத்தீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது. அட் சேம் டைம்ஸ் ஸ்பின்னர் ஹெவியா போயிருக்காங்க. சோ அதனால we have to trust our team. வேற ஆப்ஷன் கிடையாது. என்னதான் இருந்தாலுமே பும்ரா இல்லாத ஒரு ICC டோர்னமெண்ட் இந்தியா வின் பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு தயக்கம் வரும். அது இல்ல ப்ரோ மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இருந்தாலும் நம்ம ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கலாம், சரிங்களா? சோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், சரி பும்ரா இல்ல, யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியும் சரி, ஹர்ஷித் ராணாவும் சரி has been included in the சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட். அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பும்ராக்கு பதில் ஹர்ஷித் ராணா வந்துட்டாரு. ஆனா வருண் சக்கரவர்த்தி ஜெய்ஸ்வாலுக்கு பதில் வந்திருக்காரு. ஜெய்ஸ்வால் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல போட்டுட்டாங்க. ரிசர்வ் இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க நான் டிராவலிங் சப்ஸ்டிடியூட்ஸ் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவைப்பட்டா நாங்க அவங்கள கூப்பிட்டு போவோம், ஏதாவது இன்ஜுரி ஆயிடுது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா அவங்களை கூப்பிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் ஆட் பண்ணிருக்காங்க BCCI. அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா SSV ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ் அண்ட் சிவம் தூபே. இந்த 3 பேரை தான் பாத்தீங்கன்னா நான் டிராவலிங் சப்ஸ்டிடியூட்ஸ் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ், ஒரிஜினல் ஸ்குவாட்ல ஜெய்ஸ்வால் இருந்தாரு. இப்போ அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அந்த நான் டிராவலிங் சப்ஸ்டிடியூட்ஸ்குள்ள போயிட்டாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் சோஷியல் மீடியால சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் நீங்க எதுக்கு சடனா அவரை நீங்க இறக்கிட்டீங்க, இப்போ வருணை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன் கைஸ்னா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சுது. எப்போ வருண் சக்கரவர்த்தியா அவங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ODI ஸ்குவாட்ல எடுத்துட்டு வந்தாங்களோ அப்பவே எனக்கு தெரியும் பும்ரா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடுறது ரொம்ப ரொம்ப டவுட். அதனால நம்ம வருண் எடுத்துட்டு வரலாம். பும்ராக்கும் வருணுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது வேற விஷயம். பட் ஸ்டில் வருணோட அந்த மிஸ்டேயை இந்த கரண்ட் இந்தியன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. சோ அதனாலதான் மெயினா பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் இன்னொரு டைமென்ஷன்ல நம்ம பார்க்கலாம், குல்தீப் யாதவ் 2023 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. அந்த ஃபைனல் விட்டுருங்க, அபார்ட் ஃப்ரம் தட் அந்த 10 கேமுமே பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதாவது சம்டைம்ஸ் நம்ம ஃபார்மட்ஸை மிக்ஸ் பண்ண முடியாது.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா T20ல போடுற போலர்ஸ் 50 ஓவர்ஸ்ல அதே மாதிரி போட முடியுமா? ஏன்னா டெபியூ பண்ணாரு வருண் சக்கரவர்த்தி. பட் டெபியூல பாத்தீங்கன்னா அவர் வந்து நார்மலா தான் போட்டார். இட் வாஸ் ஓகே டெபியூ. எக்ஸ்பெக்டட் அளவுக்கு ஆக்சுவலா வருண் சக்கரவர்த்தி போடல. நிறைய ஃபுல் டாஸ் போட்டாரு, லென்த் வேரி ஆச்சு. அதாவது T20ல அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார்ல, அந்த மாதிரி போட்ட மாதிரி தெரியல. மேபி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதுனால வருண் சக்கரவர்த்தி அப்படி போட்டாரா? ஸோ இந்த தேர்ட் ஓடிஐல அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவரோட பெஸ்ட்டை கொண்டு வராரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எண்ட் ஆஃப் தி டே இந்தியா ஹேவ் டேக்கன் ரிஸ்க் தான் எடுத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? வருண் சக்கரவர்த்தியை இன்க்ளூட் பண்ணி. ஏன்னா ஹர்ஷித் ராணா ஆப்வியஸ்லி உள்ள எடுத்துட்டு போவாங்கன்றது நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சது. ஏன்னா இந்த வே அவர் ஃபர்ஸ்ட் 2 ஓடிஐலுமே அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விதமா இருக்கட்டும், அண்ட் அவரும் சரி டீசெண்டா பண்ணிருக்காரு. ஆப்வியஸ்லி நியூ பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் நான் என்ன நினைப்பேன்னா, கண்டிப்பா ஹர்ஷதீப் சிங் will be more effective in the new ball. ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஷமி 2 பேருமே பாத்தீங்கன்னா நியூ பால்ல ஒண்ணுமே எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பிளஸ் ஹர்ஷதீப் சிங் பீங் லெஃப்ட் ஹேண்டர் உங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டா குல்தீப்பையும் வருணையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்ச் பண்ணி பேசவே முடியாது. ஏன்னா குல்தீப் இஸ் அ பெர்ஃபெக்ட் 50 ஓவர்ஸ் பவுலர். ரீசென்ட் டைம்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு. இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐல அவர் கொஞ்சம் ரஸ்டியா இருந்தாரு. அவர் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அவர் போலிங்கா இருக்கட்டும், கொஞ்சம் ரஸ்டியா இருந்தது. மேபி ஒருவேளை பிசிசி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு ஃபுல் ஃபிட்னஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா குல்தீப் ஏதோ அன்னைக்கு மேட்ச்ல காமிக்கல. அவரோட போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா 100% இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வருணை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இன்கேஸ் குல்தீப் வந்து பெருசா அந்த அளவுக்கு ஃபார்ம் கிடைக்கலன்னா நம்ம வருணை விளையாட வைக்கலான்ற மாதிரியும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா there is too much of spinners in the squad. 5 spinners ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடா பாத்துருக்கேன்றது எனக்கு ஞாபகமே இல்லை கைஸ். பிகாஸ் 5 spinners வந்து கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம்னா வருண் மைட் ரீப்ளேஸ் வாஷிங்டன் சுந்தர்ன்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். புரியுதா? சோ ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. சோ ஜெய்ஸ்வாலை ஏன் இங்க நான் டிராவலிங் ரிசர்வ்ஸ்ல வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் யோசிக்கிறேன்னா, ஒரு விஷயம் ஷோருங்க, இட் இஸ் a ஷார்ட் டோர்னமெண்ட். 3 லீக் விளையாட போறீங்க, ஒரு செமிஃபைனல் அது குவாலிஃபை ஆனீங்கன்னா ஃபைனல் 5 மேட்ச் தான் டோட்டலா விளையாட போறீங்க. ஒரு 5 மேட்ச் ODI சீரிஸ் விளையாடுற மாதிரி தான் இருக்கும் நீங்க ஃபைனல் வரைக்கும் போனீங்கன்னா. ஸோ கண்டிப்பா ஃபிட்னஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி a big deal, especially for the batsmen. புரியுதா உங்களுக்கு? அண்ட் அட் த சேம் டைம் கில், ரோஹித் சர்மா ஆல்ரெடி ஓப்பனிங் இறங்க போறாங்க. ஓகே, 3ல விராட் கோலி வந்துட போறாரு. 4ல ஷ்ரேயாஸ் ஐயர் அவரோட பொசிஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாரு ஆஃப்டர் சூப்பர் சீரிஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இப்போ இந்த 2 ஓடிஐல. அண்ட் 5, 6லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளெக்சிபிளா எப்படின்னாலும் அக்சரா இருக்கட்டும், ஹார்டிகா இருக்கட்டும், இல்ல KL ராகுலா இருக்கட்டும், ஜடேஜா, இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஸ்டெபிலைஸ்டா நிக்குது. இந்த டாப் 7 வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. அதை மீறி இன்கேஸ் நீங்க எல்லாருமே கேட்கலாம், இன்கேஸ் சுப்மன் கில் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க, யாரு ஓப்பனர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் KL ராகுல் வச்சிருக்காங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா KL ராகுல் ஓப்பனிங் போயிடுவாரு. ஸோ KL ராகுல் இந்த டீம்ல ஆக்சுவலா BCCI அண்ட் தி இந்தியன் டீம் எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃப்ளோட்டரா தான் பாக்குறாங்க. KL ராகுல் அண்ட் அக்சர் பட்டேல் ஹஸ் பீன் கன்சிடர் ஆஸ் அ ஃப்ளோட்டர்ஸ். அது மட்டும் கிளியரா எனக்கு தெரியுதுங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து மேட்சஸ் பாக்குற வரைக்கும் KL ராகுல் அவங்க ஹேண்டில் பண்ற விதத்தை பார்க்கும் போதுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, கிளியரா KL ராகுல் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இங்க பாரு நீ வந்து ஃப்ளோட்டரா இருப்ப, எனி டைம் நீ வந்து எந்த ஒரு பேட்டிங் பொசிஷன்லயும் போய் விளையாடலாம். சம்டைம்ஸ் அது பார்க்கும்போது நியாயமே இல்லையா, மனுஷன் பாவையான்ற மாதிரி தோணும். பட் சம்டைம்ஸ் டீமுக்கு அது டிமாண்ட் ஆகுது. மேபி KL ராகுலே அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இஸ் ரெடி டு பிளே திஸ் ரோல். இன்கேஸ் இல்ல வேற யாரோ இன்ஜுரி ஆயிட்டா, மோஸ்டா ரோஹித் ஆக மாட்டாரு அப்படி நம்ம சொல்றோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் யாரோ ஓப்பனர்ஸ் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா ஐ திங்க் KL ராகுல் வில் கோ அண்ட் ஓப்பன். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ KL ராகுல் ஓப்பன் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்னா மிடில் ஆர்டர்ல நீங்க ரிஷப் பண்ணிட்டு எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க SSV ஜெய்ஸ்வாலை தூக்கி டிராவலிங் ரிசர்வ்ல போட்டுட்டு வருண் சக்கரவர்த்தியை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க எக்ஸ்ட்ரா குஷனா. ஸோ லைக் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஆகுமா அப்படின்றத. ஸோ நான் திருப்பி சொல்றேங்க, 2024 T20 வேர்ல்டு கப்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபேவரட்ஸ்ல வைக்கவே இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டவுன் பிளே பண்ணுவோம், அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டாக்ஸாவே உள்ள போட்டோம் பாத்துக்கலாம்னு சொல்லி. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு போலர் வச்சுதான் போறாங்க, ரொம்ப கஷ்டம், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிட்டாங்க, இது எங்க வேலைக்கா போகுது அப்படிலாம் நம்ம நினைச்சோம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா இல்ல இந்த வாட்டி, விச் இஸ் a huge blow, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளஸ் டூ மச் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வச்சும் போறாங்க. பிப்ரவரி மாசம் துபாயில எப்படி இருக்க போகுது, மேபி இன்னும் கொஞ்சம் போக போக ஸ்லோ ஆகுமா. ஏன்னா IL T20 பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் அதிகமா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமாங்க, இன்கேஸ் பும்ரா இப்போ வந்து பும்ரா விளையாடல, அவர் வந்து அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் இந்தியாவோட பிளஸ் என்னது, ஸ்பின்னர்ஸ் தானே. நீங்க வந்து ஒரு ஷமி வந்து ஃபுல் 100% இல்லை இருந்தாலுமே ஓரளவுக்கு 100% வந்துட்டாலுமே ஷமி, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் இவங்க 3 பேருமே இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா கப்படிச்சு கொடுக்க முடியுமா? கிடையாதுல. ஸோ மேஜரா யார் பிளே பண்ண போறா? ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலா செலக்டர்ஸ் அண்ட் BCCI என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அந்த ஸ்பின்னர்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி
முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ஸை அது மூலியமா சோக் பண்ணலாம்ன்ற மாதிரி போறாங்க. ஒரு விஷயத்த ட்ரஸ்ட் பண்ணி போறாங்க. அது எந்த அளவுக்கு கிளிக் ஆகும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்பவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அசம்ஷன்ல போய் இறங்கிடக்கூடாது. ஓகேவா, அவ்வளவுதான் இந்தியா காலி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்தியா தான் அடிச்சு தூக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. we have to wait and watch. கண்டிப்பா நிறைய டீம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி a very challenging tournament for certain teams, certain top teams. சோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளஸ் இந்த தேர்ட் ஓடி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இங்கிலாண்டோட, சோ இதுல இந்தியா எந்த பிளேயிங் லெவனோட போக போறாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் 2 ஓடியை வின் பண்ணிட்டோம், சோ தேர்ட் ஓடியில மற்ற பேருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும், வாஷிங்டன் சுந்தர் ஸ்குவாட்லயே இருக்காரு. ஆனா கேம் டைமே அவருக்கும் பெருசா கிடைக்கல. மேபி அவருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்தாகணும். ஹர்ஷதீப் சிங்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் இவங்களுக்கும் ஒரு கேம் டைம் கண்டிப்பா தேவை. சோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அட் சேம் டைம் ரிஷப் பண்ட்டுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாகணும். சோ எந்த பேட்ஸ்மேனை ரெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ஆர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட பிளேயிங் 11 ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதோட போய் இறங்க போறாங்களா அகமதாபாத்ல, அதுவும் சில விஷயங்கள் இருக்குங்க. அதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் தேர்ட் ஓடி ஆல்சோ. நிறைய விஷயங்கள் அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஓவரால் இந்த ஸ்குவாடை பத்தி என்ன நீங்க கேட்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ் இட் இஸ் அ குட் ஸ்குவாட். பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா ஃபுல் ஃபிட் ஷமி வந்து அந்த ஒரு அவரோட பழைய மாதிரி போட்டாருன்னா ஓகே. இருந்தாலும் ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் எப்படா பண்ண போறாங்கன்ற ஒரு சின்ன தயக்கமும் இருக்கு. பிளஸ் ஸ்பின் டாமினேட்டடா இருக்கு. டூ மச் ஆஃப் ஸ்பின் டாமினேட்டடா இருக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. பட் இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே ஸ்பின் தான்றதுனால நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எஸ் இட் இஸ் அ வெரி டீசன்ட் ஸ்குவாட். ட்ரஸ்ட் பண்ணி உள்ள போவோம், பாத்துக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாடை பத்தி? ஜஸ்வீத் பும்ராவோட இன்ஜுரி அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ அவரும் அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். அண்ட் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணாவோட இன்க்ளூஷன், ஜெய்ஸ்வாலோட டிமோஷன். ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.